வெல்கம் டு செல்வாஸ் டிசைனர்ஸ். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தங்கம் வாங்க சின்ன சின்ன டிப்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கம் வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் இப்போ கோல்டு ரேட் 1,00,000 தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். சின்ன சின்னதாக சேமிக்கிறது மூலமாக நம்மளாலையும் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். எப்படி சேமிக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். மொத்தமாக சேர்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட சூழ்நிலைக்கும் ஒத்து வராது. அதனால் சின்ன சின்ன சேமிப்பாக நம்ம தங்கத்தை எப்படி ஒரு வருஷம் முழுக்க சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வருஷம் முழுக்க வர்ற ஒவ்வொரு விசேஷ நாள் அல்லது மாத பிறப்பு இதில் எந்த நாள் நம்மளுக்கு வசதியோ அதை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் 2026 பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல்லிருந்து நம்ம சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் இதில் சேமிக்க போகிறீங்க எங்களோட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன விசேஷ நாள் வருது அப்படிங்கிறத நம்ம இது மாதிரி ஒரு சார்ட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விசேஷ தினத்தில் 1 கிராம், 1/2 கிராம், கடைசிக்கு 100 மில்லியாவது வாங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். சின்ன சின்னதாக வாங்கி அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிறு துளி பெருவெள்ளம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி 100 மில்லி, 1/2 கிராம், 1 கிராம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனோன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் நம்மளால் ஒரு பொருள் வாங்கிட முடியும். ஒரு வருஷம் ஆரம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன விசேஷ தினம் வருது, அது போக நம்ம பிறந்த நாள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பிறந்த நாள், திருமண நாள் இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா 3 விசேஷ நாள் வருது. பங்குனி உத்திரம், தமிழ் வருட பிறப்பு, அட்சய திருதியை. இந்த 3 நாளில் எந்த நாள் நம்ம கையில் காசு இருக்கோ அந்த நாள்லேருந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஏப்ரல் மாதமே நாம் சின்னதாக தங்கம் சேமிக்கலாம். 100 மில்லியில் இருந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நம்ம வாங்கலாம். நான் இந்த வருஷம் முழுக்க விசேஷ நாளில் சேவிங் பண்ணி என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வருஷ கடைசியில் வீடியோவாக போடுறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் யாரெல்லாம் தங்கம் சேமிக்க போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏப்ரல் மாதம் முடிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் தான் வருது ஆடிப்பெருக்கு. அன்றைக்கி நம்மளால் எந்த அளவுக்கு வாங்க முடியுதோ, சின்னதாக கூட பெருசாக வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். முடியாதவங்க 100 ml கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கு இடையில் நம்ம பிறந்த நாள், திருமண நாள், குழந்தைங்களோட பிறந்த நாள் இந்த மாதிரி விசேஷ நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு வருஷம் முழுக்க நம்ம சார்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கிராம், 1 கிராம் இல்லை 100 மில்லி இந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ணுறது மூலமாக அந்த வருஷம் முடிவில் பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம ஒரு 1/4 பவுன், 1/2 பவுன் சேர்த்துருவோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு தோடு இல்லை மோதிரம் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம வாங்கிக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக மில்லிகிராம் அளவில் கோல்டு காயின் வாங்கி அதனால் என்ன யூஸு அப்படின்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு கோல்டு காயின் வாங்கினோன்னா அது ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஆனால் அதே இது 5,000 ரூபா கையில் பணமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது ஏதோ ஒரு விதத்தில் செலவாயிடும். அதனால் கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். அது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/4 பவுன், 1/2 பவுன், 1 பவுன் அந்த மாதிரி சேர்ந்துடும். அந்த மொத்தமாக சேர்கிற டைமில் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளாக நம்ம அதை மாற்றிக்கலாம். பணமாக கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1,000 ரூபாய் இருந்தாலும் 10,000 ரூபா இருந்தாலும் கண்டிப்பாக கையில் நிற்கவே நிற்காதுங்க, செலவாயிட்டே போயிடும். அதனால் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நாம் சின்ன சின்னதாக கோல்டு காயின் வாங்கி நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.